வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். ஒன்பதாவது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் முதல்ல வாசிக்கிறேன். வாசிக்கிறீங்களா? உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பக்னு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். போதும். அந்த 9வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் எப்படி வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அல்லது தேவ வசனத்தின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். உடனே அடுத்த வார்த்தை இப்படி போட்டிருக்கு 10ல், நான் ஆவியில் இருந்தேன். அப்படி படிக்கலாம். ரெண்டுத்தையும் 9வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியையும் 10வது வசனத்தில் உள்ள முதற் பகுதியும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். பத்மு என்னும் தீவில் இருந்தேன், நான் ஆவியில் இருந்தேன். நான் சொல்ல, நீங்க சொல்றீங்களா? எப்படி சொல்லுங்க? பத்மு என்னும் தீவில் இருந்தேன், நான் ஆவியில் இருந்தேன். அதாவது அது என்ன பத்மு அப்படிங்கிறது ஒரு முதல் நூற்றாண்டில் உள்ள அந்த பேட்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு. அந்த தீவு எப்படிப்பட்ட தீவு அப்படின்னா, தேசாந்திர குற்றவாளிகள், நாடு கடத்தப்படுகிறவர்கள், இவர்களெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்த ரோமானிய பேரரசு நாட்கள், அதெல்லாம் முதல் நூற்றாண்டில் இவர்கள் இந்த டவுனில் ஜாதி ஜனத்தின் மத்தியில் இவருக்கெல்லாம் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் கொண்டு போய் ஓரங்கட்டிடு அப்படின்னா, ஒன்று இப்படியும் உண்டு, சிறைச்சேதமும் உண்டு, இல்லை அப்படின்னா கொண்டு போய் எங்கேயாவது தீவில் போட்டுற வேண்டியது. இவர் கிட்டத்தட்ட வயது 90க்கு மேற்பட்ட கிழவன். இந்த யோவான் அப்போஸ்தலன் 90 வயதுக்கு மேற்பட்ட ஒரு கிழவன். இந்த கிழவனை இங்கே லோக்கலில் இருந்தா, ஊரில் இருந்தால் இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கிறார், இயேசுவை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவ விசுவாசத்தை ஒரு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த கிழவனை தூக்கி எங்கே போட்டுருவோம் அப்படின்னா, பத்முங்கிற தீவில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டாங்க. அப்படிதான் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவம், அவருடைய பொறுமை, பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் எதன் நிமித்தம் அப்படின்னா, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாய் இருந்தது நிமித்தமும் என்னை கொண்டு போய் எதில் போட்டாங்க அப்படின்னா, பத்மு அப்படிங்கிற ஒரு தீவில் போட்டாங்க. ஆனால் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப உற்சாகமான வார்த்தை. 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல சரியான மொழிபெயர்ப்பு சொல்லணும் அந்த இடத்துல அப்படின்னா, ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட். எனி பேட்மோஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பத்முவாக இருக்கலாம், நாம் எதில் இருக்கணும் அப்படின்னா, ஆவியில் இருக்கணும். ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட், நான் ஆவிக்குள்ளானேன். அங்கே என்ன கிடையாது அப்படின்னா, ஐக்கியப்படுறதுக்கு யாருமே இல்லை. சபை இல்லை. சபையார் இருக்காங்களா? சபையார் இல்லை. ஃபெலோஷிப் ஐக்கியம் இருக்கா? இல்லை. சூழ்ந்து இருக்கிறவர்கள்லாம் யார் அப்படின்னா, எல்லாம் குற்றவாளிகள்.
எல்லாம் கொள்ளையர்களும், அதாவது ஊருக்கே உதவாதவர்களுமாய் கொண்டிருக்கிற அவிசுவாசிகளும் துன்மார்க்கரும், அப்படிப்பட்ட கொடூர மனுஷர்கள் அதில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் நான் இருக்கிற ஊரில் நான் ஒரே ஒரு குடும்பம், நான் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஐக்கியப்படுறதுக்கு யாருமே இல்லை. நான் இருக்கிற ஊரில் சர்ச் இல்லை, ஐக்கியம் இல்லை, நான் ஒரே ஒரு குடும்பமாக தான் இருக்கேன். என்னை சூழ்ந்திருக்கிற ஜனம் எல்லாம் அவிசுவாசமான ஜனங்கள், எல்லாம் எல்லாம் குடிகாரர்கள், எல்லாம் வம்பிழுக்கிறவங்க, சண்டை பண்ணுறவங்க, இவர்கள் மத்தியில் நான் மட்டும்தான் பிரதர் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் உங்களுடைய பத்மு. அப்போ யாரை நினைக்கணும் அப்படின்னா, யோவானை நினைத்து பார்க்கணும். அவருக்கு சபை இருக்கா? சபை கிடையாது. ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இல்லை. ஆவிக்குரிய சகோதரர்கள் இருக்காங்களா? இல்லை. ஏதாவது பைபிள் வசனம் ஏதாவது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுவுமே வேண்டாம். ஆனால் யார் மட்டும் இருக்கிறார் அப்படின்னா, யார் மட்டும் இருக்கா? அதில் என்ன போட்டிருக்கு? 10ஆம் வசனம், நான் எதில் இருந்தேன்? நான் ஆவிக்குள்ளானேன், நான் ஆவியில் இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பத்முக்கள் இருக்கலாம். சிலர் தனிமை மட்டும் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் அந்த பத்மு அப்படிங்கிற பேட்மோஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா வியாதியாக இருக்கலாம். சிலருடைய பத்மு இவ்வளோதான்ட்டு இல்லை, வியாதி காலத்துக்கும் வியாதியாகவே இருப்பாங்க. காலத்துக்கு வியாதி, அது அவர்களுக்கு பத்மு. சிலருக்கு வறுமையாக இருக்கும், தலை தூக்கவே முடியல. இத்தனை வருஷமா தலை தூக்கவே முடியல, வறுமை. சிலருக்கு சிறுமை. ஒவ்வொரு விதமான பத்முக்கள். ஐலாண்ட் எது நிமித்தமாக? தேவ வசனத்தின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமாக இருக்கலாம். வறுமை, சிறுமை. சிலர்லாம் சில புருஷர்கள் சில மனைவிமார்களை உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மாறாக சில மனைவிமார்கள் தங்கள் புருஷர்களை உபத்திரவப்படுத்துகிற மனைவிமார்களாக இருப்பாங்க. சில ஜாயிண்ட் ஃபேமிலியாக, கூட்டு குடும்பமாக இருக்கும். சிலர் பிள்ளைகளால் உபத்திரவம், சில புருஷனால் உபத்திரவம், மனைவினால் உபத்திரவம், மாமனார் மாமியார்னால உபத்திரவம், வியாதியினால் உபத்திரவம், பாடுகள், சிறுமை, வியாதி, பலவீனம். எஸ், நாம் மனுஷர்கள் என்றால் பலவிதமான இப்படிப்பட்ட உபத்திரவங்களால் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய். சில கிராமத்தில் இருப்போம், நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் சபைக்கு போகிறவங்களா அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஊரில் வேலை ஸ்தலத்தில் வேலையின் நிமித்தமாய் நாம் மட்டும் தனித்து விடப்பட்டிருப்போம். எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. நம்மளுடைய சத்தியத்தின் நிமித்தம், தேவ வசனத்தின் நிமித்தம் அவங்களோட கூட நாம் மிங்கிளாக முடியாது. எந்த குரூப் பாலிட்டிக்ஸ்லேயும் நாம் இறங்கிட முடியாது. அப்போ நம்ம தனித்து நிற்போம். அந்த இடத்துல நாம் பலவிதமான உபத்திரவங்களை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ், எதுவாக இருக்கலாம். பத்மு என்னும் தீவில் இருந்தேன். அந்த தீவுங்கிறத நீங்கள் என்னாவது போட்டுங்க. பத்மு என்னும் உபத்திரவத்தின் மத்தியில் நான் இருந்தேன், ஆனால் நான் என்னவா இருந்தேன்? ஆவியில் இருந்தேன். அதுதான் காரியம். நான் ஆவியில் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சீனாவுடைய மிஷினரி, சீன மிஷினரி ஆகிய ஹட்சன் டெய்லர், அவருடைய வாழ்க்கை சரிதையை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா நீங்கள் படிங்க. சீன தேசத்து ஹட்சன் டெய்லர் தனக்கானதை தேடாத, பிறனுக்கானவைகளையே தேடின, கிறிஸ்து இயேசுக்குரியவைகளையே தேடின ஒரு விசுவாசமுள்ள ஒரு சீனாவுக்கு சென்ற மிஷினரி ஹட்சன் டெய்லர். அவர் நிறைய அவருடைய கோட்ஸ், அதாவது நல்ல ஆவிக்குரிய சில வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார்.
அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இதில் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்களேன். முதல்ல ஆங்கிலத்தில் வாசிச்சிரும். Satan the hinderer may build a fence or barrier about us, but he can never roof us in so that we cannot look up. இது என்ன அப்படின்னா அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போமே. இது ஹட்சன் டைலருடைய ஒரு கூற்று. என்ன சொல்றார் அப்படின்னா, சாத்தான் நம்மை சுற்றிலும் என்ன அடைச்சிருவான்னு வேலி அடைச்சிருவான். சாத்தான் நம்மை சுற்றிலும் வேலி அடைச்சிருவான். எதுக்கு வேலி அல்லது தடை எதுக்கு எழுப்பலாம் அப்படின்னா, நாம் எங்கேயும் நாம் மூவ் பண்ணாதபடிக்கு நம்மளை சூழ்ந்து ஒரு 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 ஃபென்ஸ், ஒரு வேலி வச்சு அடைச்சிடுறது. நம்மளை உன்னை ஒடுக்கிட்டான் பாரு, உன்னை வேலி அடைச்சு உன்னை ஒடுக்கிட்டான் பார்த்தியா. ஒரு உபத்திரவத்தை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு வறுமையை கொடுத்து, ஒரு கடன் சுமையை கொடுத்து, ஒரு சிறுமையை கொடுத்து, ஒரு உபத்திரவத்தை கொடுத்து உன்னை அப்படியே உன்னை ஒடுக்கிட்டான் பார்த்தியா. உன்னை அப்படிங்கிறது நீ இதுக்கு மேலே நீ மூவ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே நீ முன்னேறக்கூடாது. உன்னை தடை பண்ணுறேன் பாரு, ஹிண்டர், உன்னை தடை செய்கிறேன் பாரு, உன்னை தடை செய்கிறேன், உன்னை ஒடுக்குறேன், உன்னை சுற்றி வேலி அடைச்சு உன்னை நசுக்கிறேன் பார் அப்படின்னு அவன் செய்வான். அது உண்மைதான். ஆனால் ஹட்சன் டைலர் ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. என்ன செய்ய முடியாது, நாலா பக்கமும் ஒரு தேவனுடைய பிள்ளையை அவன் சூழ்ந்து வேலி அடைச்சு அவன் முன்னேறாதபடிக்கு தடை பண்ணி இப்படி ஒடுக்கலாமே தவிர, சாத்தான் என்ன மட்டும் செய்ய திராணி இல்லாதவன். எதை அடைக்க முடியாதான்? சீலிங்கை அடைக்க முடியாது. ஆமென். நாம் நோக்கி பார்க்கிறதுக்கு, நாம் மேல நோக்கி பார்க்கிறதான வானத்தை, சீலிங்க, டாப்ப, சீலிங்க, வானத்தை என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவன் அடைக்க முடியாது. நாலா பக்கமும் என்ன செய்யட்டுமே, சூழ்ந்து நம்மளை தாக்கட்டும், ஒடுக்கி வைக்கட்டும். உன்னை ஒடுக்கி வச்சிருக்கேன் பார்த்தியா, அப்படி ஒடுக்கி வை. ஆனால் சாத்தானால் எதை செய்ய முடியாதான். ஆனால் நாம் மேல் நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம்மை சுற்றி ஒரு கூரையை அவனால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, மேல அமைக்க முடியாது. டாப்ல சீலிங் அடைக்க முடியாது. இப்படிதான் அடைக்கலாம், எதை அடைக்க முடியாது, மேல அடைக்க முடியாது. இந்த வார்த்தை என்னைக்கும் வச்சுங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் என்ன ஆகும், we are living under open heaven. திறந்த வானத்திற்கு கீழாக நாம் பிழைக்கணும். இப்ப பாருங்களேன், இது எவ்வளவு உண்மை பாருங்க. இந்த வார்த்தை, இந்த ஹட்சன் டைலருடைய அந்த கூற்று எவ்வளவாய் பத்மு தீவுல உள்ள யோவானுக்கு அது எவ்வளவு நிஜமானுச்சு பாருங்க. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாத்தான் என்ன பண்ணிட்டான், இந்த கிழவனை இதுக்கு மேலே ஊரில் வைக்கக்கூடாது, இந்த கிழவனை தூக்கணும், இதுக்கு மேலே அவன் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, இவனை ஒடுக்கி கொண்டு போய் தூக்கி போட்டுருங்கடா, எங்க பத்முங்கிற தீவில் கொண்டு போய் அடைச்சி விடுங்க இந்த கிழவனை அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. அந்த ஒரு பிக்சர் கூட பாருங்க, இதை பாருங்க, அவ்வளோதான். சும்மா ஒரு ஏதோ ஒரு ஏஐ பிக்சர்னு வச்சுங்களேன், எப்படின்னா இதில் கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டாச்சுன்னா உடைச்சாச்சு. இங்கே என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. இறைச்சல், நாலு இறைச்சல். அந்த பத்மு தீவை குறித்து நான் இப்படி படித்தேன். அப்படி அந்த அந்த பாறையில் அந்த தண்ணி, கடல் அலைகள், அந்த தீவில் உள்ளதான கடல் அலைகளுடைய சத்தம் சதா இறைச்சல் இறைச்சல் இறைச்சல், டம்மு 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 டம்மு. அவ்வளவு இறைச்சல் மத்தியிலும் நாலா பக்கமும் இப்படி சூழ்ந்து சூழ்ந்து என்னன்னா கடல், நாலா பக்கமும் கடல். ஜனசஞ்சாரத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாச்சு. சர்ச்சு கிச்சு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்க, ஒரு சத்தத்தை கேட்டார் பாருங்க, 10ஆம் வசனத்தை. அப்பொழுது எனக்கு
பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஏன் அவ்வளவு பெரிதான ஒரு சத்தம்? அவ்வளவு பெரிதான சத்தம் ஏன்னா எந்த இரைச்சலை தாண்டி கேட்கணும்? அந்த கடல் அலைகள் பாறையில அடிக்கிற அந்த சத்தத்தை பார்க்கிலும் என்ன சத்தம்? எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, தேவனுடைய சத்தத்தை அவரால் கேட்க முடிஞ்சிச்சு. அடுத்தது மேல் நோக்கி பார்த்தார். எதை பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 11 வசனம், நான் அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை. யோவான், நான் உனக்கு இப்ப காண்பிக்க போறேன். நான் உனக்கு என்னென்னலாம் காண்பிக்க போறேனோ அதை என்ன செய், இந்த சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்லி அப்படியே பேச ஆரம்பிச்சார். அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். அருமையானவர்களே, அவர் கண்ட என்ன கவனிக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா, இங்கேருந்து பார்க்குறாரு. அந்த பிக்சரை காமிங்க. இப்போ மேலே பார்க்குறார். மேலே பார்க்கும் பொழுது நல்ல இந்த ஊனக்கண்ணில், இந்த ஊனக்கண்களால் அப்படியே பார்க்குறாரு எல்லாத்தையும். நமக்கு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு, மேகம் தெரியும் அல்லது நீலவானம் தெரியும். அவர் பார்த்தாருன்னா என்ன இருக்குன்னா, திறந்த வானத்தில் எல்லாம் பார்க்குறார். நிறைய விஷயங்களை பார்க்குறார். அப்புறம் அதுக்கு அங்கேருந்து சவுண்டு வருது, வேற சத்தம் வருது, பெரிதான சத்தத்தை கேட்குறார். உன்னை பார்க்குறார், வானத்தை பார்க்குறார், ஒரு சத்தத்தை கேட்குறார். மறந்துடுவேன் ஜான், நான் சொல்ல எழுதி வை அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் கிடுகிடுன்னு எழுதினார் பாருங்க. அந்த எழுதி வைத்தது தான் இந்த புஸ்தகத்தினுடைய, இந்த வேதத்தினுடைய கடைசி புஸ்தகமாக்கி என்ன விசேஷம்? பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுவோம், எதிலிருந்து விளைந்த நன்மை என்ன சொல்லுவோம்? பத்மு இல்ல, பத்மு என்னும் தீவிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து விளைந்த நன்மை எதிரா அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம். தேவன் அதை எப்படியாய் மாற்றினார் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த கிழவனை தூக்கி கொண்டு போய் பத்முல போடுங்கடா அப்படின்னு பத்முல போட்டா, அதை தேவன் என்னவா மாத்திட்டார்? அதை என்னவா மாத்திட்டார்? நன்மையாய் முடிய பண்ணினார். எந்த தீமையும் தேவன் என்ன முடிக்க முடியும்? நன்மையாய் முடிக்க முடியும். நமக்கு புரியாது. ஐயோ, என்ன சாத்தான் என்ன ஒடுக்கிட்டான், சாத்தான் என்ன வேலியை போட்டு என்ன அடைச்சிட்டான், என்ன உபத்திரவத்தை கொடுத்துட்டான், என்ன சிறுமைப்படுத்திட்டான், என்ன வறுமையில தள்ளிட்டான், என்ன வியாதியில தள்ளிட்டான், என்ன ஒடுக்கிட்டான். டோன்ட் கம்ப்ளைன். அவனை கொண்டு போய் மகிமைப்படுத்த வேண்டாம். இயேசுவே, இப்ப என்னை நெருக்கி வச்சிருக்கீங்க, என்னை வேலி அடைச்சி என்னை முன்னேறாதபடிக்கு அவன் இப்படி பண்ணியிருக்கான். இதை நீங்க என்ன செய்ய முடியும்? இதை நன்மையாய் என்ன செய்ய முடியும்? ஆக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த பத்முவை நன்மையாய் முடிய பண்ணுங்க. இந்த நன்மையை எனக்கு நன்மையாக முடிய பண்ணுங்க. அப்ப அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வானம் திறந்திருக்கு. அவருடைய பெரிதான சத்தத்தை அவரால் என்ன செய்ய முடியுது? கேட்க முடியுது. ஏன் அப்படின்னா, அவருடைய ஆவியில் நான் இருந்தேன். என்னுடைய ஆவியில் நான் இருந்தேன். அது பவுல் யோவானுக்கு மட்டும் இல்லை. நீங்க பின்னாட்களில் நிறைய பார்க்கும் பொழுது இப்படிதான் பவுல் அப்போஸ்தலனை அன்னைக்கு இருந்ததான அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலனை ஒடுக்கணும் அப்படின்னு கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. பவுல் அப்போஸ்தலனை சிறைச்சாலையில் போட்டாங்க. இவரை நாடு கடத்தினது போல அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் அந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்து சில நிருபங்களை எழுதினார். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில், ஓகே பவுல், நீ ஓடிக்கிட்டே இருக்க, நீனு எங்க பார்த்தாலும் சபைகளை ஸ்தாபிக்கிற, சபையை விசாரிக்கிற, ரைட்டு. ஆனால் உன்னுடைய இந்த ஊழியமானது, உன்னுடைய நீ கண்ட, நான் உனக்கு பேசுகிற அந்த சத்தியங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கும் அது
உபயோகமாய் சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு நிறைய நீ என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, உன்னை கொண்டு நான் பேசின வசனங்கள் எல்லாம் பின் நாட்கள்ல நிருபங்களாய் இருப்பதற்கு உனக்கு நேரமே கிடையாது. நீ ரொம்ப பிஸியா நீ ஓடிக்கிட்டே இருக்க மேன். நான் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சில ஏதுக்களை உண்டு பண்ணார். கொண்டு போய் பிடிச்சி யார் எங்கே போட்டாங்க? அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. இவர் சிறைச்சாலையில் உட்காந்து என்ன எழுத ஆரம்பிச்சிட்டார்? நிருபங்கள் எழுதிட்டார். இப்போ அந்த நிருபங்கள் இன்னைக்கு 2000 வருஷமாய் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சாத்தான் நினைச்சான் யாரை ஒடுக்குறேன்ட்டு, பவுலை ஒடுக்குறேன், நான் 4 புக்கு அவனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் அடைக்கிறேன். நோ நோ நோ, தேவன் அப்படியே தலைகீழ மாத்தினார். அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இது மாதிரி நாம் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பைபிளுக்கு அடுத்தபடியாய் அதிகமான புக்கு பிரிண்டிங் எதுன்னு தெரியுங்களா? யாரோ சொல்றாங்க, ஜான் பனியனுடைய மோட்ச பயணம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. பைபிளுக்கு அடுத்தபடியாய் பிரசுரம் பண்ணப்பட்டு பிரதி உலகத்தில் அதிகமாய் போனது ஜான் பனியனுடைய மோட்ச பயணம். அந்த மோட்ச பயணத்தை அவர் எங்கேருந்து எழுதினார் அப்படின்னா, இங்கிலாண்டில் பெட்ஃபோர்ட் அப்படிங்கிறதான சிறைச்சாலையில் இருந்தார். அந்த சிறைச்சாலையில் அவர் இருக்கிற நாட்கள் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தூங்குவார். தூக்கத்தில் அவருக்கு கனவு வரும். அது பாருங்களேன், அது ஒரு கண்டினியூட்டி மாதிரி போகும். ஒரு புக்கே இருக்கிற அளவுக்கு அவர் கனவு காண்றதும், அந்த கனவு தொடர்றதும், அதை எழுதி வைக்கிறதும் எல்லாம் தேவன் செய்கிறது. அப்படிதான் பிசாசு ஒன்று செய்வான், உன்னை ஒடுக்கிறேன். சில மனைவிமார்கள்லாம் நீங்கள் அப்படிதான் உங்களுடைய அங்கலாய்க்கிறீங்க புருஷனிடத்துல, என்னை ஒடுக்கி வச்சிருக்கீங்க. என்னடா ஒடுக்கி வச்சிருக்காங்க, என்னை ஒடுக்கி வச்சிருக்காங்க அப்படி நினைக்காதீங்க. அவன் எவ்வளவுதான் சத்துருடைய ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், ஒடுக்கி சிறுமைப்படுத்தி அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வாயில் இருக்க வேண்டியது, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், இதை நன்மையாய் நீ எனக்கு முடிவு பண்ண முடியும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை துதிப்பேன், நான் உண்மை ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு நான் ஆவியில் மட்டும் நான் இருந்துடணும். ஆவியில் இல்லாமல் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, முறுமுறுத்து குறை சொல்லி எல்லாத்தையும் வியர்த்தனமாக்கி வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. ஆவியில் அபிஷேகப்படாதவர்கள் அத்தனை உபத்திரவங்களையும் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. நம்ம கடந்த நாட்களில் எவ்வளவு உபத்திரவங்கள் நமக்கு வந்திருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்பு, சிறுமை, வறுமை, என்னென்னமோ வந்துருக்கு. எல்லாம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய பொக்கிஷம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை எந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகிச்சிருங்க, நான் ஆவிக்குள்ளானவர்களாய் நான் இருக்கட்டும். பாருங்களேன், அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அவரை தூக்கிட்டு அவர் பாட்டு நல்ல டூர் அடிக்கிறார் பாருங்க. பத்மு தீவில் அவருடைய டூரை காமிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச அந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். அப்படிதான், அப்படி ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டார். பாருங்களேன், பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், பரலோக வாசலை கண்டேன். ஒரு சத்தம் என்ன சொன்னுச்சுன்னா, இங்கே ஏறி வான்னுச்சு. உடனே நான் ஆவிக்குள்ளானேன், அப்படியே ஏறிட்டேன். இங்கே பார்க்குறப்ப அந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சர் எப்படி பாருங்க, அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய ஸ்பிரிட்ல அவ்வளோதான். இங்கே ஏறி வா அப்படின்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டார். டூர் அடிக்கிறார் பார். பத்மூல் தீவில் டூர். ஆவியானவர் என்ன மேலே என்ன ஏறிவான்னு சொன்னார். என்னுடைய ஆவிக்குள் ஆனேன், நான் போயிட்டேன். ஏதோ பார்க்குறேன். அடுத்தது பாருங்க, 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள்
என்னை வனாந்தரத்திற்கு என்னை அந்த தூதன் என்ன செய்தான்? கொண்டு போன எங்க? பத்மு என்னும் அந்த தீவுல உள்ள அடுத்தது அப்படியே தூக்கிட்டு போறார். எங்க அப்படின்னா ஒரு வனாந்தரமான பகுதிக்கு தூக்கிட்டு போறார். இன்னும் கூட வாசிக்கிறோம் பாருங்க, 20ஆம் அதிகாரம். இதெல்லாம் பத்மூல அவரு சென்ற டூர் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இங்க எங்க கொண்டு போனார்? என்ன எங்க கொண்டு போனார்? ஒரு பெரிதும் உயரமான பர்வதத்தில் மேல், ஒரு பெரிய மலைக்கு மேல என்னை கொண்டு போனார். என் ஆவியானவர் என்னை வனாந்திர பக்கமா என்னை கொண்டு போனார். என்னை மேலே ஏறி வர சொன்னார். ஃபுல்லா டூர் தான் பாருங்க. நாம நினைக்கிறோம் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் பத்மூல இருக்கார். அவர் பத்மூல இருந்து கொண்டு நல்லா டூர் அடிச்சான் பாருங்க. உயர்ந்த மலைக்கு போறது என்ன, வனாந்திரத்துக்கு போறதுன்னா, மேலே ஏறுறது என்ன, எல்லா தரிசனங்களையும் சத்தத்தையும் கேட்டு எழுதி வைத்த புஸ்தகம் தான் திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம். அது எதிலிருந்து விளைந்த நன்மை? பத்மு என்னும் உபத்திரவத்தில் விளைந்த நன்மை. அவருக்கு வானம் திறந்திருந்தது. அவருடைய சத்தத்தை அவரால் கேட்க முடிஞ்சிச்சு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று, நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து பரத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். ஒன்று. 2, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். அவருடைய பெரிதான சத்தத்தை நாம் செவிகள் கேட்கணும், நம்மளுடைய கண்கள் பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, எது ஆதாரம்? நாம் எதில் இருக்கணுமா? ஆவியில் இருக்கணும். மறந்துடாதீங்க, ஆவியில் இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் இருக்கும் பொழுதுதான், நிறைவில் இருக்கும் பொழுதுதான் இதால் பார்க்க முடியும், இந்த சத்தத்தை கேட்க முடியும். ஓகே, அந்த அந்த ஹட்சன் டெய்லருடைய கோட்டுக்கு மறுபடியும் நம்ம திரும்ப வருவோம். இப்போ அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், அப்படியே இங்கிலீஷில் இருக்கட்டும். சாத்தான் எண்ணத்தை இப்படி தான் என்ன செய்ய முடியும்? 4 பக்கமும் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு வேலி வச்சு அடைக்க முடியுமே தவிர அவனால் என்ன செய்ய முடியாதான்? எதை அடைக்க முடியாது? வாசிக்கிறோம்ல, he can never roof us in. நமக்கு மேல ஒரு கூரை என்ன செய்ய முடியாது? போட முடியாது. நம்மளுடைய சீலிங்கை அடைக்க முடியாது, டாப்பை அடைக்க முடியாது, அவனால செய்ய முடியாதுன்னு சொன்னான். இந்த இடம் கொஞ்சம் காது கொடுத்து கவனிக்கிறீங்களா? நாம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, எதை அடைச்சிட முடியும்? எதை? சீலிங்கை, டாப்பை சாத்தான் அடைக்க முடியாது. நானும் நீங்களும் நல்மனசாட்சி இல்லாதவர்களாய் இருப்போமானால், இதான் இந்த சத்தியத்தினோட 2வது பார்ட். இந்த ரூஃபை, இந்த கூரையை, இந்த மேற்கூரையை, இந்த டாப்பை, சீலிங்கை சாத்தான் அடைக்க முடியாது. அவனுக்கு திராணி கிடையாது. வானத்தை அடைக்கிறது அவனுக்கு திராணி இல்லை. ஆனால் நானும் நீங்களும் நல்மனசாட்சி இல்லாதவர்களாய் இருப்போமானால் எதை அடைச்சிருவோம்? எது அடைப்பட்டு போயிடும்? ரூஃப் அடைப்பட்டு போயிடும். முடிஞ்சு போச்சா? அப்ப இது யார் அடைச்சா? சாத்தான் அடைக்கிறான். இதை அடைக்கிறது யாரு? நாம் அடைச்சோம். ஃபினிஷ். அவ்வளவுதான். அதனாலதான் அநேகர் அந்த உபத்திரவத்திலே என்ன செஞ்சிடறாங்க? மூழ்கி மரிச்சிடுறாங்க. அநேக குடும்பங்கள், கணவன் மனைவி மத்தியில் ஐக்கியம் இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். கடன்ல மூழ்கணும்னு அவசியம் இல்லை, சில கடன்ல மூழ்கிடுறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஒருமனப்பாடு இல்லாம இருக்கலாம். டைவர்ஸுக்கு போக வேண்டியதில்லை, டைவர்ஸ்குள்ள போயிடுறாங்க. போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் அப்படின்னா, தேவன் ஒத்தாசை பண்ண முடியல. சத்ரு எவ்வளவுதான் நெருக்கடி பண்ணாலும் தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு ரெடியா இருக்கிறார். நம்மை தூக்குவதற்கும், நம்மளை கொண்டு போறதற்கும், மேலே ஏறி வருகிறதற்கும். அவன் என்ன 4 பக்கம் ஒன்று சூழ்ந்து, நான் ஒன்று தூக்குறேன் பாரு, தூக்கிட்டே போயிடுவார்.
உயர்ந்த அனுபவங்களுக்கு நம்மளை கொண்டு போக முடியும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவரை தரிசிக்க முடியும். மேலான அனுபவங்களுக்கு நன்மையாய் தேவன் மாற்ற பண்ண முடியும். எப்ப அப்படின்னா சீலிங் என்ன செய்யக்கூடாது, அடைபடக்கூடாது. நம்மளுடைய கான்சைன்ஸ், மனசாட்சியை நாம் சுத்தமா காத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல கோளாறு. ஒரு 2 பேருடைய மனசாட்சியை காண்பிக்கிறேன். இதே யோவானுக்கே வருவோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், சாரி, வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தோமா இல்லையா? அதுக்கு முந்தினது பாருங்க. 3 யோவானுடைய 3வது நிருபம். நல்ல பழுத்த கிளம். யோவான் 90+. இந்த யோவான் அவருடைய 3வது நிருபத்தை வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் எழுதின 3வது நிருபம். இப்ப அவர் அந்த நாட்கள்ல அவர் தான் அப்போஸ்தலன். அவர் அந்த நாட்கள்ல நிறைய சபைகளை எல்லாம் ஸ்தாபித்தார். அவர் அப்போஸ்தலனா இருந்தார். நிறைய மூப்பர்களை எல்லாம் அவர் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார்னு வச்சுங்க. அப்போஸ்தலனும் மூப்பர்களுக்கு மூப்பரும் நிறைய சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினோருமா இருந்த யோவான் ஒரு ஸ்தல சபையில ஒரு பிரதரை மூப்பரா நியமித்திருக்கிறார். எப்படி? நல்லா என்னோட கூட ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலன் யோவான் ஏற்படுத்தினதான ஒரு திருச்சபையினுடைய மூப்பர் தியோத்திரேப்பு. அவன் ஆரம்ப நாட்களில் அந்த தியோத்திரேப்பு நல்ல ஆவியில் உள்ளவனாய், நல்ல தாழ்மை உள்ளவனாய், மனத்தாழ்மை உடையவனாய், நல்ல ஆவியில் ஆரம்பிச்சவன். யாரு? தியோத்திரேப்பு. நாட்கள் செல்ல 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 அவன் தியோத்திரேப்பு குறித்து நான் வாசிக்கிறோம் 9வது வசனத்தில். ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்று. அவனுடைய ஸ்பிரிட்டை பார்த்துக்கிட்டீங்களா? என்னது? என்ன ஆவி? எதை விரும்புனா? ப்ராமினன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். நான் முதன்மையா இருக்கணும். போச்சு. ஆரம்பத்தில் அவனுடைய தாழ்மையை பார்த்து, அவனுடைய சிறுமையை பார்த்து யோவான் அவனை தியோத்திரேப்பை என்ன பண்ணார் அப்படின்னா உண்டாக்குனார். இப்போ நாட்கள் செல்ல 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் முதன்மையாக இருக்க விரும்பினான். சரி, முதன்மையாக இருக்க மட்டும் தலகணம் பிடிச்சிருச்சு. தலகணம் பிடிச்சி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா 10ஆம் வசனத்தில் இப்போ வாசிங்க பிரதர். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. நிப்பாட்டிங்க. யாருக்கு விரோதமாய்? நீங்க சொல்றீங்களா? யாருக்கு விரோதமாய்? யோவானும் யோவானை சார்ந்தவர்களுக்கும் தியோத்திரேப்பு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவனுக்கு தைரியம் வந்துருச்சு பாருங்க. பொல்லாத வார்த்தைகளை விரோதமாய் பேசுகிற அளவுக்கு அவன் விரோதியானான். அடுத்தது, செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஓ, யாரு? தியோத்திரேப்பு. இப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய பேரை சொல்லிட்டு யாராவது இங்க இருந்தீங்க அப்படின்னா சபை விட்டு வெளியில போயிடும். கெட் லாஸ்ட். எல்லாம் வரக்கூடாது. யாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. தடை செய்து புறம்பே ஆக்கினான், பொல்லாத வார்த்தைகளை அலப்பினான், தான் முதன்மையா இருக்க விரும்பினான். ஓகே, இப்ப யாருக்கு விரோதமாய் யார் எழும்புறது? யோவானுக்கு விரோதமாய் யார் எழும்பினது? தியோத்திரேப்பு. ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட். சி, இப்போ வாசிப்போமா? 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். போதும். நான் என்னவா இருந்தேன் சொல்லுங்க? நான் என்னவா இருந்தேன்? I was in the spirit. நான் நினைக்கிறேன், யார் சந்தோஷப்பட்டாங்களோ படலையோ,
ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பார். யாரு? தியோத்திரேப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போயிருக்கும். செய்தி என்ன போயிருக்கும் அப்படின்னா, டேய் கிழவனை தூக்கிட்டாங்க. கிழவனை கிழவனை தூ கிழவனை தூக்கிட்டாங்களா? எங்க? பத்முக்கு நாடு கடத்திட்டாங்க. ஓ, நாடு கடத்தியாச்சா? அவ்வளோதான். இனிமேல் கிழவன் வரமாட்டான். ஒன்று மண்டே அங்கேயே போட்டுற வேண்டியதான். இனிமேல் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நத்திங். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்போ உடனே என்ன இதாக இருந்திருப்பா பார்த்தியா? தேவன் என் பட்சமாக இருக்கிறார். எப்படி? யார்? தேவன் என் பட்சமாக இருக்கிறார். எனக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தப்புங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. தூக்கி கொண்டு போய் அடிச்சாம்பார். எங்க? பத்மூல கொண்டு போய் அடிச்சாம்பார். அப்படி நல்லா சந்தோஷப்பட்டிருப்பான் தியோத்திரேப்பு. ஆனால் ஆவியான எழுதி வச்சுட்டாரு பாருங்க 10ஆம் வசனத்தில். இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் என்னுடைய ஆவியில், என் மனசாட்சியில், என் இருதயத்தில் தியோத்திரேப்பு குறித்து என்ன கிடையாது சொல்லுங்க? என்ன கிடையாது? ஒரு கசப்பு இல்லை. ஆமென். யார் மேல கசப்பு இருந்திருந்தால் தியோத்திரேப்பு மேலையும், தியோத்திரேப்புனுடைய ஆட்களை குறித்து யோவான் பத்மூல இருந்த நாட்களில் ஒரு விதமான ஒரு கசப்பும் வைராக்கியமும் சே அப்படின்னு அவன் செய்ததெல்லாம் நினைச்சு பார்த்து இருதயத்தில் ஒரு கசப்படைஞ்சு இருந்திருப்பாரானால் எது எது பார்த்திருக்க முடியாது? திறந்த வானத்தை பார்த்திருக்கவும் முடியாது. திறந்த சத்தத்தை, ஓப்பன் சத்தத்தையும் கேட்டிருக்கவும் முடியாது. ஒன்று பிள்ளைகளுக்கெல்லாம் புரியுது. பிள்ளைகள் பதில் சொல்றாங்க பாருங்க. வச்சுக்கணும், இவைகளெல்லாம் பின்னால வச்சுக்கணும். யார் மேலேயாவது உங்களை பார்த்தே பேசுறேன். பிரதருடைய இவருடைய டாக்டர் நினைக்கிறேன். ஆமோஸா? ஓகே, நல்லா நல்லா கவனிச்சு பதில் சொல்றா. மனசாட்சி மட்டும் என்ன கவனிக்கிறீங்களா? ஆவிக்குள்ளானேன். நம்மளுடைய ஸ்பிரிட்ல இருக்கணும், ஆவியில இருக்கணும். ஆவியில ஒரு கசப்பு, மன்னிக்க முடியாத ஒரு இருதயம், கசப்பு இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பிரிட்ல இருக்க முடியாது. வேற ஒரு ஆவியில இருப்போம். வேறு பரிசுத்த ஆவியில இல்லை. என்ன ஆவியில இருப்போம்? வேற ஒரு ஆவியில இருப்போம். அப்ப இது என்ன செய்யாது? கேட்க முடியாது, அதை பார்க்க முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதான் வார்த்தை 10ஆம் வசனத்தில். கர்த்தருடைய நாளில், எல்லா நாளிலும், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தருடைய நாளில் இல்லை, எல்லா நாளிலும் இல்லத்தின்படியா எடுத்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்கன்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் வரீங்க, கர்த்தருடைய நாளில் இங்க உள்ள அத்தனை பேரும் ஆணு பொண்ணு சிறுசு பெருசு எல்லாம் நம் ஆவிக்குள்ளானவர்களா இருக்கணும். இருதயத்துல மனசாட்சி தெளிவா இருக்கணும், நல் மனசாட்சியோட இருக்கணும். கிளியர் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா இங்க கிளியர் பண்ணிடணும், ரிலீஸ் பண்ணிடணும். கணவன் மனைவி எல்லாம் யாரை குறித்தும் இருதயத்தில் வச்சுக்க கூடாது. தப்புனே இதே ஸ்பிரிட் உடையவர்கள் வாரத்தில் உள்ள மற்ற 6 நாட்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாள் ஆண்டவரே கர்த்தருடைய நாள், இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் நான் ஆவிக்குள்ளாகவே இருக்கணும். என் மனசாட்சியை நான் தூய்மையாக நான் காத்துக்கொள்ளணும். எனக்கு விரோதமாக யார் விரோதமாக செஞ்சாதான் என்ன, பேசினா என்ன, அலப்புனாதான் என்ன, தீது பேசினாதான் என்ன, துரோகம் பண்ணாதான் என்ன, அது மேட்டரே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால நான் மன்னிச்சிட்டேன். நான் 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்டவன். அந்த 100 வெள்ளி பணத்தை நான் மன்னிச்சுட்டு போயிடறான். நான் ஸ்பிரிட்ல ஆவிக்குள்ளானவனா இருக்கணும். இதுதான் யோவான். ஆகையினால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, பத்மூத்து ஒரு ஒன்றும் பண்ண முடியல. தேவன் அதை அப்படியே நன்மையா முடிவு பண்ணிட்டார். பத்மூவிலிருந்து ஒரு விளைந்த நன்மை வெளிப்படுத்தின விசேஷம். ஓகே, பவுல் அப்போஸ்தலனை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். பவுல் தெளிவா இருக்கிறார். பவுலும் இன்னொரு வார்த்தை வாசிச்சுட்டு நான் 2 கொரிந்தியருக்கு வருவோம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நீங்களும் எங்களோடு, நான் சொல்றேன், அதாவது 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்குமானால் இந்த இடத்துல நீங்க இன்னொரு முறை இது முதற்கொண்டு நீங்க வாசிப்பீங்கன்னா இந்த இடத்துல இருதயமே அப்படின்னு சொல்றதை விட நீங்க இந்த இடத்துல எப்படி படிங்கன்னா மனசாட்சியே அப்படின்னு வச்சு படிங்க. நம்முடைய Next time, மனசாட்சி அடுத்த முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது இனிமே இந்த வசனத்தை மனசாட்சி அப்படின்னு படிங்க. 20 வருஷம் படிங்க. நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் ம். தேவன் நம்முடைய இருதயத்திலும் ஆஹா, பெரியவராய் நம்முடைய மனசாட்சியிலும் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பிரதர் வாசிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்த இடத்துல இருதயம்ங்கிற 2 இடத்துலயும் நம்ம மனசாட்சின்னு படிப்போம். படிங்க. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஓ, அப்புறம் 21 வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் போலாம். நாம் எப்ப தேவனிடத்துல தைரியமா போலாம்? நம்மளுடைய மனசாட்சி நம்மள என்னன்னு சொல்லக்கூடாது, குற்றவாளி. நீ மனசாட்சியில் நம்ம குற்றவாளி. அவன் குற்றம் செஞ்சிருக்கானே, அவன் குற்றம் செஞ்சுட்டு போடும். நம்மள்ட்ட உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்றேன், நம்மள்ட்ட மெஜாரிட்டி நம் சர்ச்சில் உள்ள அதிக பேர்கிட்ட உள்ள பிரச்சனை, நாம் அடுத்தவர்களுக்கு போய் விரோதமா என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க, குற்றம் செய்ய மாட்டோம். நாம போய் பெற்றோர்களுக்கு தீங்கு செஞ்சோமா இல்ல குற்றம் செஞ்சோமான்னு செய்ய மாட்டோம். பிரச்சனை என்னன்னா, பிறர் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்து குற்றம் செய்தார்களாம். அவங்களால நான் பாட்டு தானே இருந்தேன், நான் சும்மா தானே இருந்தேன், என்னையா இப்படி எனக்கு விரோதமா நீ பேசுன, எனக்கு ஏன் நீ தீங்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர்களை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது, அவர்களை அன்பு கூற முடியாது, நேசிக்க முடியாது, அவர்களை அன்பு கூற முடியாது, அவர்களை மன்னிக்க முடியாது, அவர்களை அன்பு கூற முடியாமல் மன்னிக்க முடியாமல் இருப்பாங்க. அப்ப இருதயத்தை என்ன செஞ்சுக்குவாங்க? 17 வசனம் பாருங்க. 17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்றென்று கண்டு தன் மனசாட்சியை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டாடுறது எப்படி? நிலை கொள்ளுகிறது எப்படி? இந்த இடத்துல நாம் இருதயமே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம இருதயமே, அதாவது பாருங்களேன், இருதயத்தை தன் சகோதரனுக்கு அடைத்து கொண்டால், அடப்பு, இருதயத்தில் அடப்பு. இங்க என்ன கவனிக்கிறீங்களா? இங்க அடைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இங்க அடைச்சுக்கிட்டாங்கன்னா வானம் என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, அடைபட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எங்க அடப்பட்டா? மொத்தம் 3 அடப்புங்க. எத்தனை அடப்பு? இந்த அடப்பு யாருடைய அடப்பு? இது யார் போடுற அடப்பு? ஓகே, அது அவன் போடுற அடப்பு. அடுத்தது, இங்க ஒருத்தன் இருதயத்தை என்ன செஞ்சுக்கிட்டான் சொல்லுங்க பார்ப்போம். தானும் என்ன செஞ்சுக்கிட்டான், அடைச்சுக்கிட்டா. இப்ப எதுவும் அடப்பட்டு போயிடும். வானமும் என்ன ஆயிடும்? வானம், திறந்த வானம் அடைபட்டு போயிடும். இப்ப மேல வானம் அடைபடாம இருக்கணும்னா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. சாத்தான் போடுற அடப்பெல்லாம் என்ன செய்யாதீங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை, மேட்டரே கிடையாது. எதை மட்டும் அடப்பு இல்லாம பார்த்துக்கணும், இருதயம் இந்த காலை வேளையில ஹாலில் யாரையாவது குறித்து இருதயத்தில் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. அடப்பு, இருதய அடப்பு. சிலரை மன்னிக்க முடியறதில்ல, சிலர் பார்க்க முடியறதில்ல. நம்மளுடைய சகோதரத்துவம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, என் லோக்கல் சர்ச்சில் தான் சொல்லுவேன், கலகலன்னு இருக்கணும். நீங்களும் சொல்றீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? 10 சவுண்டே 10 நல்லா கலகலன்னு இருக்கணும். சிலருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருதயம் அடைச்சிட்டாங்கன்னு, இங்க அடைச்சிக்கிட்டாங்கன்னா இங்க இப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த சிரிப்பு பார்த்தா அப்படியே வீக்கா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாம பதில பார்த்தீங்களா? நல்ல சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு அவர் நல்லா இல்லாம எப்படி தெரியுது? என்னடா அதி, நல்லா தானே கேட்டேன், நான் நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன். நல்லா கலக்கலக்கணும், நல்லா இருக்கேன் சிஸ்டர், அப்படி இருக்கேன் சிஸ்டர், இப்படின்னு சொல்லணும்ல. நல்லா இல்லாம உங்களுக்கு எப்படி தெரியுது? இது எது ஏன் இப்படி அப்படின்னா, எங்க அடப்பு? ఇక్కడ అడపు ఉందిని,
இங்கே அடப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்யணும்? பரலோகத்தின் பலகணிகளை திறந்து கொட்டணும். என்ன செய்யணும்? கொட்டணும். அங்கேருந்து கொட்டணும், பலகணிகளை திறந்து கொட்டணும், என் மனைவி பிள்ளைகளை கொட்டணும், வியாதின்னா கொட்டணும், வருமன்னா கொட்டணும், எல்லாம் கொட்டணும். ஆனால் நான் மட்டும் என்ன செஞ்சுக்கோ? நான் இருதயத்தை அடைச்சுக்குவேன். நத்திங், நெவர் நெவர், ஒருபோது என்ன செய்யாதீங்க? ஆண்டவரே, நான் திறந்த வானத்தில் இருக்கணும். திறந்த என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, என்ன வறுமையில் இருந்தாலும் சரி, என்ன சிறுமையில் இருந்தாலும், என்ன உபத்திரவம், சத்ரு கொண்டு வந்த எதுவும் மேட்டர் கிடையாது. நம்மளுடைய இருதயத்தை அடப்பு இல்லாம பார்த்துங்க. இருதயத்தில் எந்த அடப்பு, ஒருத்தர் பேர்லயும் ஒரு அடப்பு இருக்கக்கூடாது. முகமுகமாய் பார்க்க, முகமுகமாய் சிரிக்க, முகமுகமாய் பேச, அவர்களை அன்பு கூற, மன்னிக்க, குடும்ப உறவுகள் மத்தியில், புருஷன் மனைவி மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், மருமக்கள் பேர்ல, சபையில் உள்ளவர்கள், வேலை ஸ்தலத்தில் கலகலான்னு இருக்கணும். என்னன்னு தெரியல, அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க. அது போய் 4 பேர்ட்ட கொண்டு தூத்துறது வேற. நான் போய் கேட்டேன், அந்த சிஸ்டர் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்றாங்க அப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்றாங்க பாரு, அதான் தப்பு. அது தப்பு. அது இவங்களை போய் அவங்கள்ட்ட போய் சொல்றது என்னன்னு தெரியல. கர்த்தாவே, நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தனிமையாக இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களே சொல்லக்கூடாது. போய் என்ன செய்யணும்? பிரதர், சிஸ்டர், நான் இன்னைக்கு வந்தேன், உங்கள்கிட்ட பார்த்தேன், நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரீயாக கலக்கலன்னு பேசலை, நான் ஏதாவது தப்பா சிஸ்டர்? அவன் தான் தாழ்மை. என்னன்னு தெரில, நான் ஏதாவது உங்களுக்கு நான் இடர்ல பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னவோ தெரில, நீங்கள் அப்படி பேசுனது வித்தியாசமாக இருந்துச்சுங்கிறது தான் தாழ்மை. யாரிடத்துல மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள்ட்ட போகணும், மற்றவங்கள்ட்ட போகக்கூடாது. தாழ்த்தணும், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சகோதரத்துவம் நிலைத்திருப்பதாக. குடும்பத்துக்குள்ளும் அப்படி இருதயத்தில் அடப்பு இல்லாதபடிக்கு பார்த்து கொள்வோம். நான் சொன்ன இந்த 3 அடப்பை ஞாபகம் வச்சுங்க. சத்ரு போடுற அடப்பு, இருதயத்தில் அடப்பு, வானத்தில் உண்டான அடைப்பு. சத்ரு போடுற அடைப்பினால என்ன செய்யாது? வானம் அடைபடாது. ஏன் மனசாட்சி, ஏன் இருதயத்தில் நான் அடைச்சிக்கிட்டேன்னா வானம் என்ன செஞ்சிடும்? அடைபட்டு போயிடும். இந்த ஒரு பாடத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுவீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பார்ப்போம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்றாரு பாரு. இது யோவானுடைய அனுபவம். அதுக்கு உதாரணமும் சொன்னோம். அவருக்கு எகென்ஸ்டா இருந்ததான தியோத்ரேப்பை அவர் எப்படி டீல் பண்ணாருங்கிறதையும் சொன்னோம். ஓகே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். கொரிந்தியர்கள் சரியான எல்லாம் புட்டிப்பால் கிறிஸ்தவர்கள், எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். கொரிந்தியர்கள் எல்லாம் கிரிட்டிக்ஸ், எல்லாம் விமர்சனம் பண்ணுகிறவர்கள், குதர்க்கவாதிகள். எது பேசினாலும் சரி குதர்க்கமா பேசுறது, ஃபால்ட் ஃபைண்டிங் பண்றது, குத்தி குத்தி காமிக்கிறது. அதுல எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னா கொரிந்தியர்கள். அதுல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய சொந்த டெஸ்டிமனி, சாட்சியை சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது. அதை எங்கள்ங்கிறத அவர் டீமா சேர்த்து சொல்றார். என் வாயின்னு சொல்லுங்க பாப்போம். கொரிந்தியரே, என் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது. ஓகே. என் இருதயம், எங்கள் இருதயம் என் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் மனசாட்சி பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. ஓகே, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க. 11 நல்லா பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொந்த சாட்சி. எப்பா, என் வாயும் என் இருதயமும் திறந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன கவனிக்கிறீங்களா? இதுதான் ஆவிக்குரியவர்களுடைய லட்சணம். அது யோவானா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், மற்றவங்கள பார்த்து சொல்லணும். சொல்றோமோ இல்லை, நம்முடைய ஸ்பிரிட்ல எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாயும் நம்மளுடைய இருதயமும் விரிவாய் திறந்திருக்கணும், பூரித்திருக்கணும், பேச எப்பொழுதும் திறந்திருக்கணும், விசாரிக்க எப்பொழுதும் திறந்திருக்கணும், அன்பு கூற பூரித்திருந்திருக்கணும். ஆனால் கொரிந்தியருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா,
உங்கள் உள்ளமோ எங்களை குறித்து நெருக்கம் அடைஞ்சிருக்குன்னா, என் கையை பார்க்கறீங்களா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஓ கொரிந்தியரே, உங்களுடைய இருதயம் தான் என்ன குறித்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. என் இருதயம் எப்படி இருக்குன்னா இப்படி விசாலமா இருக்கு. என் வாயும் என் இருதயமும் விசாலமா பேச விரிவாய் நான் திறந்திருக்கேன். ஆனா உங்களுடைய உள்ளம் நீ இருந்தா இருந்துட்டு போ. இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நீ இப்படி இருக்கல்ல, ஓகே நானும் இப்படி இருப்பேன். நீ இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன். நீ விரிவா திறந்தா நானும் விரிவா இருப்பேன். தப்பு 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 தப்பு. உங்களுடைய உள்ளம் நெருக்கம் அடைந்திருந்தாலும் சரி, நீ அடைச்சுக்கிட்டாலும் சரி, ஓ கொரிந்தியரே நீ அடைச்சுக்கிட்டாலும் சரி, நீ இப்படி நேரவா சுருங்கி இருந்தாலும் சரி, என் வாயும் என் இருதயமும் விரிவாய் திறந்திருக்கும். அதான் பவுல் அப்போஸ்தலனுடைய சாட்சி. அந்த பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6 அவன் எப்படிப்பட்ட கிரிட்டிக்ஸ் அப்படின்னா, இங்க கவனிங்க, இதை பார்த்து முடிப்போம். முதல் செஷனை முடிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். எந்த அளவுக்கு பவுல குத்தினார்கள், எந்த அளவுக்கு பவுல விமர்சித்தார்கள் சொல்றேன், எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கிரிட்டிசிசம் செஞ்சாங்கன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, ஆனாலும் உபாத்தியம் உள்ளவனாய் உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனோ. தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். அதாவது அவரை குறித்து என்ன சொல்லிட்டாங்கிறது இந்த வசனத்துக்கு பின்னணி என்னன்னு சொல்றேன். இது நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப துக்கமா இருக்கும். கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 18 மாதங்கள், அதாவது 1.5 வருஷம் இருந்து ஊழியம் செஞ்சிருக்காரு. கருத்தா கவனிங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான், இந்த வசனத்தோட முடிப்போம். 18 மாதங்கள் 1.5 வருஷம் கொரிந்து பட்டணத்தில் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சார். யாரு? பவுல். அந்த 1.5 வருஷத்துல அவரிடத்திலிருந்து என்ன செய்யலைன்னா பைசாவை கையில வாங்கல. எந்த ஒரு பொருளையோ ஒரு வஸ்திரத்தையோ ஒன்று கூட வாங்கல. இவர் தன்னுடைய தேவைகளுக்காக கூடார தொழில் செஞ்சு, சொந்த வேலை செஞ்சு, தானும் தன்னுடையவர்களும் தங்களுடைய பிழைப்பை பார்த்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் கூட பாரமா இல்லை. ஏன்னா பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சபையிலேருந்து ப்ளீஸ் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை மெயின்டைன் பண்ணியிருந்தார். நான் உங்களுக்கு பாரமா இருந்ததில்லை. இதோ 16ஆம் வசனம், நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை பிரதர், நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை பிரதர், இதை நாங்கள் சப்போர்ட், நோ 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 அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சபையில் கொரிந்து பட்டணத்தில் எருசலேமில் உள்ள சில பரிசுத்தவான்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பண உதவி தேவைப்படுது. வேற ஒரு சபையில், எருசலேமில் உள்ள கஷ்டத்தில் பண நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு வேற ஒரு சபையில் என்ன தேவைப்படுது அப்படின்னா பண உதவி தேவைப்படுது. அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவியாக இருக்கக்கூடியதான டைட்டஸ் என்ன செஞ்சார்? ஒரு ஆலோசனை சொன்னார் பால்கிட்ட. பால், நம்ம சர்ச்சில் உள்ளவங்களாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் காசு பணம் படைச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் எடுத்து எருசலேம் சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய நெருக்கத்தில் அந்த பரிசுத்தவான்களுக்கு உதவியாக, உதவி பணமாக நாம் இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி நாம் அவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு யார் சொன்னா? டைட்டஸ்னுடைய யோசனை. பாருங்க முன்னால 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, படிங்க யாராவது. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். 17, நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். ஓகே, கீழே
ஆறாம் வசனம் 6. ஆதலால் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். ஓகே, சபையில் ஒரு தர்ம கலெக்ஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கதை புரியுதா? ஒரு சர்ச்சில் ஒரு தர்ம உதவிக்காக ஒரு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது பவுலுக்கு யார் யோசனை சொன்னது? தீத்து சொன்னார். ஓகே தீத்து, நல்ல யோசனையா இருக்கு, ஓகே நீனே அதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னோன்னா பொறுப்பெடுத்து என்ன செஞ்சார்? அந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பண கலெக்ஷனை சர்வ ஜாக்கிரதையாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. என்ன அனுப்பி வைக்கிறாங்கன்னா பின்னால் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்க. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். பாருங்க 20ஆம் வசனம், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ஜாக்கியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பாரு எப்படிங்க, என்ன சொல்றாரு? எங்களுடைய ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து யாரும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை, மனுஷர்களுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை நாங்கள் செய்ய நானோம். அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவன் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கை உள்ளவனுமாயிருந்த அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனை இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருத்தன் விசாரித்தான், அவனுக்கு கூட்டாளி, அவன் உடன் வேலையால். ஓகே, அதெல்லாம் சொல்றார். பாருங்க, இவ்வளவு பொறுப்பா ஜாக்கிரதையா யாரும் நம்மளை குற்றப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு சர்வ ஜாக்கிரதையா இருந்து அந்த மிகுதியான பணத்தை எடுத்து தர்மத்துக்கு எங்க கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொரிந்தியன்ஸ் என்ன பேசிட்டாங்கன்னா, இதுதான் அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள சபைக்குள்ள டாக், கொருந்து பட்டணத்துக்குள்ள என்ன டாக், பேச்சு அடிபட்டுச்சுன்னா, என்ன கவனிக்கிறீங்களா? என் ஸ்டைலில் நான் சொல்றேன். கொட்டாம்பாரியா பிளான், சரி பிளான். யாரு போட்டது? பவுலும் தீத்தும் பக்கா பிளான் போட்டானுங்க. ஆனா நம்மள்ட்ட என்ன சொல்லிக்குவாங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட இருந்து என்ன வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன், உங்களுக்கு நான் பாரமா இல்லை, உங்களுக்கு நான் பாரமா இல்லை, உங்கள்கிட்ட நான் பைசா இல்லை, என் சொந்த வேலையினாலும் செஞ்சிடறேன் சொல்லிட்டு அச்சாம்பார் ஒரு சுருட்டிட்டானுங்க பாரு. யாரு சேர்ந்து? இந்த பணம் எங்க போனுச்சு யாருக்கு தெரியும்? நம்ம கண்டமா, நீ நானும் பார்த்தமா, போயா அது என்ன அங்க போனுச்சுன்னு யாருக்கு தெரியும்? எடுத்து வாயில போட்டாங்களா என்னன்னு யாருக்கு தெரியும்? அவ்வளவு தந்திரசாலியாய் எப்படி பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, அதை படிப்போம். அப்ப 12 என்ன ஆனாலும் என்ன உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரமா நம்மளை பிடிச்சிட்டாங்க பாரியா. யாருக்கும் ஒரு குறை வராதபடிக்கு நேர்த்தியா தர்ம பணன்னு சொல்லிட்டு அடிச்சு தந்திரசாலியா அடிச்சிட்டான். அப்படிங்கிறப்ப பவுலு என்ன கவனிக்கிறீங்களா? பவுல என்ன செஞ்சா சொல்லுங்க அப்போ? என்ன செஞ்சாச்சு? குத்துன மாதிரி. எஸ், இதான் பவுல். அப்படி குத்துனாங்க பாருங்க. இப்பதான் 15ஆம் வசனம் வாசிக்கணும். 16 வாசிச்சுட்டு இப்பதான் 15ஆவது வசனத்தை வாசிக்கணும். நிறுத்தி படிப்போமா? நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அட பாவிகளா, 18 மாசம் உங்கள்கிட்ட இருந்து ஊழியம் செஞ்சு உங்கள்கிட்ட 10 பைசா வாங்கி திங்காம என் சொந்த காலில் நின்று வேலை செஞ்சு உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா, நான் என்ன ஒரு உபாயம் உள்ளவன், தந்திரசாலி, இப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்னை குறித்து பேசுனீங்கல்ல, நாசமா போவ. அப்படியா? எப்படி சொல்றார்? நான் அதை எப்படி செலவு பண்ணுவேன்? இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன், இன்னமும் நான் செலவு பண்ணுவேன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். நான் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு குறைவாய் அன்பு கூர்ந்திருந்தாலும், அருமையானவர்களே,
இந்த இடத்துக்குலாம் வரணும்னா இதெல்லாம் 2வது மைல் தூரம். எத்தனாவது மைல் தூரம்? இயேசுவின் நாமத்தில் இங்கு உள்ள திருச்சபையாருக்கு சொல்லுகிறேன், முதல் மைல் அல்ல. எத்தனாவது மைலுக்கு சொல்லுவோம்? 2வது மைலுக்கு சொல்லுவோம். எது 2வது மைல் அப்படின்னா, நாம் அன்பு கூறுறோம், ஆனால் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லுங்க? நமக்கு எப்படி அன்பு கூறுகிறார்கள்? திரும்ப குறைவாய் அன்பு கூறுகிறார்கள். உடனே நம்ம என்ன தோணும்? நான் உனக்கு இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கேன், அதுக்கு பிரதியுத்தரமா நீ இவ்வளவு அன்பு கூறல, போடா, இனிமே நான் வந்து என்ன செய்வேன், உனக்கு நான் அப்படியே அன்பை சுருக்கிக்குவேன், நானும் உன்ன மாதிரியே இப்படி ஆயிடுவேன். நோ 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 நோ. மிகவும் சந்தோஷமாய் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். 2வது மைலுக்கு போறேன்னு சொல்றார். ஸோ அப்போ பவுலுடைய இருதயம் இப்படி இருக்கா சொல்லுங்க. என் வாயும் என் இருதயம் விரிவாய் திறந்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட சூழலில் தான் சபையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பம் பிட்குதல் நடக்குது. இப்படிப்பட்ட எல்லாம் புட்டிப்பால் எல்லாம் சேர்ந்து, எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள்லாம் சேர்ந்து அப்பம் பிட்கிறப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அப்பம் பிட்டு கொஞ்ச நாட்கள் கழிச்சு பவுல் கவனிச்சார். அப்பம் பிட்கல் ஆராதனைக்கு பின்னால பார்த்தா சிலர் வியாதிப்படுறாங்க. சிலர் இல்லை, அநேகர் வியாதிப்படுறாங்க. அநேகர் மரிக்கவும் செய்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, என்ன செய்யலன்னா, மோனே என்ன செஞ்சீங்க? நியாயம் தீர்த்தீங்களடா, என்ன நியாயம் தீர்த்தீங்களா? இப்ப செத்தியா நீ? உளுந்தியா நீ? செத்தியா நீ? உளுந்தியா? வியாதி வந்துச்சா? உளுந்தியா? ஆக்சிடென்ட் ஆனிச்சா? செத்தியா? சாவு மோனே, சாவு. எவ்வளவு பரிசுத்தமா உங்கள் மத்தியில் இருந்து நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதான்டா தேவன் உன்னை அடிச்சார். அதான் வியாதி, அதான் பலவீனம், அதான் சாவு. உளுந்து சாவுங்கடா அப்படின்னு அப்படி 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 கழி கூர்ந்தாரா? ஐயா ஜாக்கிரதை, என்னன்னு தெரியல, அப்பம் பிட்குதலுக்கு பிறகு நடக்குது இந்த காரியம், சபையில நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன், வியாதிப்படுறீங்க, ஜாக்கிரதை. சுத்தம் உள்ளவர்களா இருந்து உங்களை சோதிச்சு பார்த்துட்டு அப்பம் பிட்டுருங்க, ஜாக்கிரதை. அநேகர் மரிச்சிருக்கீங்க, ஜாக்கிரதை. நீங்க சாவக்கூடாதுன்னு நான் விரும்புறேன்னு எழுதி வச்சான் பாருங்க மனுஷன். இதான் யோவான், இதான் பவுல் அப்போஸ்தலன். அவர்கள் இருதயத்துல அடப்பே கிடையாது. அவருடைய வாயும் இருதயமும் விரிவாய் திறந்திருந்தது. சோ பரலோகமும் அவர்களுக்கு என்னவா இருந்தது? திறந்திருந்தது. என்றென்றைக்கும் அவர்கள் ஆவிக்குள்ளானவர்களா இருந்தார்கள். அருமையானவர்களே, we should always live under open heaven. திறந்த வானத்துக்கு அடியில நாம் பிழைக்கணும். அதுக்கு ஒரே காரியம், நம்மளுடைய இருதயத்துல எந்த அடப்பு இல்லாமல், எந்த கசப்பு இல்லாமல், நல்மனசாட்சி உடையவர்களாய் நம்ம இருப்போமாக. நான் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நம்ம துதிக்கிறோம். என்னையும் எங்கள் யாவரையும் இடத்தில் நான் சமர்ப்பிக்கிறோம். தாப்பனே, இயேசுவே, நீர் இந்த பூமியில் திறந்த வானத்துக்கு அடியில் இருந்தது போல உமக்கு வானம் திறந்திருந்தது. பவுல் அப்போஸ்தலனுக்கு வானம் திறந்திருந்தது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவரே வானம் திறந்திருந்தது. ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையில தகப்பனே வானம் திறந்திருந்தது. எத்தனை பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் திறந்த வானத்துக்கு அடியில் நாங்கள் பிழைக்கட்டும். எங்களுடைய மனசாட்சியில, எங்களுடைய இருதயத்தில் எந்த அடப்பும், ஒருவரை குறித்து இருதயத்தில் அடப்பு வச்சுக்க வேண்டாம் ஆண்டவர். வானம் எங்களுக்கு அடைபடாத ஒரு திறந்த வானமாய் இருக்கட்டும். உம்மை நாங்கள் தரிசிக்கட்டும். பரலோகம் நன்மைகளால் நாங்கள் நிரப்பப்படட்டும். ஆவியில் நிறைந்திருக்கட்டும். உம்முடைய பெரிதான சத்தத்தை நாங்கள் வாழ்க்கையில கேட்கட்டும். டெய்லி கேட்கட்டும். டெய்லி திறந்த வானத்தை பார்க்கட்டும். உம்மை தரிசிக்கட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவை நாங்கள் சதா பார்க்கட்டும். பிறர் எங்களுக்கு தீங்கு செய்து, எங்களுக்கு தீங்கு விரோதமாய் பேசினவர்கள், தீது பேசினவர்கள், விமர்சித்தவர்களை குறித்து ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் 2வது மைலுக்கு நாங்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.